அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டா பேராமிலிட்டரி ஃபோர்ஸும் மிலிட்டரி ஃபோர்ஸஸ் தான் காரணம். அவங்களோட டெடிகேஷன்ஸ் வந்து யாருமே வந்து எப்படின்னா ஒரு நாள் நியூஸா பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பட் இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க பண்ற சாக்ரிஃபைசஸ் மட்டும்தான் அது தெரியணும். எவ்வளவு பேர் வந்து உயிர் அங்க போகுது. அன்னைக்கு கமாண்டர் சார் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், என் கண்ணில் தண்ணியே வந்தது. ஏன்னா அவங்களோட டெடிகேஷன் வந்து எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காத அவங்க செய்யறாங்க. அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு போறாங்க. ஒரு பார்டர்ல வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்றது நார்மல் சிவிலியன்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது, எங்களுக்குமே தெரியாது. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா வந்து எல்லா நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஷுட் மேக் இட் அஸ் a duty that they realize what is the contribution given by our paramilitary force. ஸோ இதை வந்து நாங்கள் ரிஷபம் ஃபவுண்டேஷன் மூலமா டிஜி சார் அலோவ் பண்ணாங்க, கமாண்டர் சார் கேட்டுட்டு we can do it as a movement for throughout the country. வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து ஒரு வீக்ல வந்து நிறைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம கண்ட்ரியோட டெடிகேஷனா யார் யாரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றத அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு கொண்டு போகணும். இது கொண்டு போறதுனா நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தது